வணக்கம். இன்னைக்கு நமது வீடியோவில் எல்லோருக்கும் பிடிச்ச ரோட்டுக்கடை வெஜ் மோமோஸ் மற்றும் ஸ்ட்ரீட் ஸ்டைல் கார சட்னி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சுவையான மோமோஸோட இந்த தக்காளி சட்னி மட்டும் இருந்தால் போதுங்க, நீங்கள் எத்தனை சாப்பிட்றீங்கன்னே தெரியாமல் தட்டு காலியாயிரும். இல்லை, மோமோஸ் ஸ்டப்பிங் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். 2 கேரட், பாதி அளவு முட்டைக்கோசை, எவ்வளவு துருவ முடியுமோ கேரட் துருவி வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எவ்வளவு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு, அப்புறம் ஒரு சிறு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாம். நல்லா சூடாயிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. பொடியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்த பொருட்களெல்லாம் பாதி அளவு நல்லா வதங்கி வந்த பிறகு பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக மாறும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டான பொன்னிறத்துக்கு மாறி வந்துருச்சு. வெங்காயம் லைட்டான பொன்னிறமாக மாறி வந்த பிறகு துருவிய கேரட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே பொடியாக துருவிய முட்டைக்கோஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நாம் காய்கறிகளுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்தக்கூடாது. சேர்த்த காய்கறிகள் நன்கு வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். காய்கறிகள்லாம் பாதி அளவு வதங்கி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோயா சாஸ் சேர்த்து கலந்து விட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சேர்த்த காய்கறிகளெல்லாம் சாஸுடன் நன்றாக கலந்து வந்து விட்டது. இப்போது நாம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை அணைச்சி விட்டுறலாம். கொத்தமல்லி இலை அதிக நேரம் வேக தேவையில்லை. இப்போ நாம் மோமோஸுக்கு தேவையான சட்னி ரெடி செஞ்சுக்கலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி நல்லா சூடாகி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்த நிலக்கடலை நல்லா செவந்து வரும் வரை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் அல்லது கருப்பு எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்த எள் ஓரளவு பொரிந்து சிவந்து வரும் வரை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நான் சேர்த்த எள் மற்றும் நிலக்கடலை ஓரளவுக்கு சிவந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிக்கலாம். அடுப்பை அணைச்சிட்டு நிலக்கடலையில் உள்ள எண்ணெயை நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். சட்னி செய்ய நிலக்கடலையை இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும், அப்போ தான் சட்னிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பற்ற வச்சுட்டு அதே வாணலியை மீண்டும் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 5 தக்காளி எடுத்து அதனோட கெட்டியான பகுதியை நீக்கிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாணலி சூடான பிறகு வடித்த எண்ணெயை வாணலியில் ஊற்றிட்டு நறுக்கிய தக்காளியை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். சேர்த்த எண்ணெய் போதாததுனால மீண்டும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. தக்காளி ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது தக்காளியை ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். தக்காளியை அடிக்கடி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது அடுப்பை அணைச்சிட்டு தக்காளியை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா ஆறி வந்துருச்சு. தக்காளியினுடைய தோல் பகுதியை முழுசும் நீக்கிடலாம். பாருங்க, நம்ம இதுபோல் தக்காளியினுடைய தோல் பகுதி முழுவதையும் நீக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தண்ணி சூடான பிறகு காரத்திற்காக 3 காய்ந்த மிளகாயும் 4 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. காஷ்மீரி மிளகாயை நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம், இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சட்னி தயார் செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் நம்ம பொரித்து எடுத்து வச்ச நிலக்கடலை கலவையை சேர்த்துக்கலாம். நாம் வேக வச்சு எடுத்து வச்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தண்ணீர் ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். மிளகாய் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சட்னிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம கடைசியாக வதக்கி தோல் உரித்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். நாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அது மிக்சி ஜாரை நல்லா மூடி வச்சு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாகவும் ஓரளவுக்கு கெட்டியாகவும் நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம்.
சட்னியை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சட்னியை தேவைப்பட்டால் தாளிச்சுக்கலாங்க, இல்லை என்றால் அப்படியே பயன்படுத்திக்கலாங்க. சட்னி மோமோஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் செஞ்சு சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். அகலமான பாத்திரம் எடுத்து மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்துட்டு சிறிதாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவுக்கு சிறிதாக தண்ணி சேர்த்து சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்ச பிறகு இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துருச்சு. மாவின் பதம் என்று பார்க்கும்போது நம்ம ரொம்ப தளர்வாகவோ அல்லது ரொம்ப கெட்டியாகவோ இருக்கக்கூடாது. இப்படி சரியான பதத்தில் மாவு இருந்தால் தான் நாம் வைக்கும் மடிப்புகள் பிரியாமலும் அழகாகவும் வரும். வேக வைத்த பிறகு மோமோஸ் நல்லா மென்மையாக இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கலாம். எண்ணெய் தடவிய பிறகு பிசைந்த மாவை மூடி வச்சு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. மூடி வச்ச மூடியை திறந்து விட்டுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு பிறகு மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குது. மாவை நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி பலகையில் வச்சு ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி வச்சு நல்லா அழுத்தி ரவுண்ட் செஞ்சுட்டு பிறகு மீதி உள்ள மாவை எடுத்து விட்டுக்கலாம். ரெடி செஞ்சு வச்சுருக்கிற கேரட் முட்டைக்கோஸ் கலவையை மாவில் வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் கேரட் முட்டைக்கோஸ் ஸ்டஃப்பிங்கை வைக்கணும். அதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. நீரை லைட்டாக தடவி அதன் ஓரங்களை அழகாக மடித்து பிரியாமல் அழுத்தம் கொடுத்து சுற்றி விடலாம். நம்ம இது போல் ஸ்டஃப் செஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது போலவே நம்ம பிசைஞ்சு வச்ச எல்லா மாவையும் ஸ்டஃப் பண்ணி மோமோஸாக எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்பட்ட எந்த ஷேப்பில் மோமோஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் ஸ்டஃப் செஞ்சு மோமோஸை எடுத்து வச்சாச்சு. நம்ம செஞ்சு வச்சுருந்த மோமோஸ் முழுவதையும் இட்லி பாத்திரம் வச்சு நம்ம வேக வைக்க போகிறது இல்லைங்க. நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எல்லா இடங்களிலும் படும்படி நல்லா தடவி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டஃப் செஞ்ச மோமோஸை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். மூழ்காத அளவுக்கு 250 ml அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொள்ளலாம். வச்சு 5 முதல் 8 நிமிஷம் வரை மிதமான தீயில் வேக வைத்து கொள்ளலாம். 5 நிமிடம் ஆன பிறகு வெந்து விட்டதா என சரிபார்த்து கொள்ளலாம். வேகவில்லை என்றால் இன்னும் 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். சுவையான கிறிஸ்பியான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சு நம்ம பரிமாறிக்கலாம். சுவையான கிறிஸ்பியான மோமோஸை தக்காளி சட்னியுடன் சேர்த்து சாப்பிடும்போது 5 நிமிஷத்தில் தட்டில் எதுவுமே இருக்காது, காலியாயிரும். செய்த மோமோஸ் மற்றும் சட்னி செய்முறை விளக்கம் எப்படி இருந்தது என்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் சிம்பளையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?